தருமபுரி மாவட்டம் என்று சொன்னால் செந்தூர் மாம்பழத்திற்கு ரொம்ப ஃபேமஸ். செந்தூரம் என்று சொன்னாலே இனிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மண்ணில், செந்தூரம் விளைகின்ற இந்த மண்ணில், மாம்பழங்கள் அதிகமாக விளைச்சல் விளைகின்ற மண்ணில் மாம்பழத்திற்கு ஆதார விலை இல்லாமல் 5 ஆண்டு காலம் இந்த கிடப்பிலே போட்டதன் விளைவாக மாம்பழங்களை ரோட்டிலும் காவிரி ஆற்றிலும் கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி மாம்பழத்திற்கும் மரவள்ளி கிழங்கிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் விடுகின்ற கண்ணீராக இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு தானிய கிடங்கை அமைத்தாலே போறோம். வருகிற வழியில் குறும்பட்டி கிராமத்தில் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லா இடங்களிலும் கொண்டு போக முடியவில்லை, வண்டி லாரிக்கு நாங்கள் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்களுக்கு ஒரு கிடங்கு அமைத்து அதிலே எடுத்துக்கொண்டு போகும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதிலே கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள். இதற்கிடையில் நாடு போற்றும் நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள். காய்கனி சார்ந்த இந்த மாவட்டம், காய்கனி விளைச்சல், தோட்டக்கலையில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை.